திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஈகம்பந்துரு எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக தினமும் காலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது நாம் 4ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி இனிதே நிகழ்வில் நுழைவோம். எப்பொழுதும் போல நிகழ்வு தொடங்கும் முன்பாக நாம் என் காரணமாக திருமுறை ஆசிரியர்கள் துதி, அதை எடுத்து அடியார்களை கூட்டி திரு கோயிலுக்கு செல்லும் அருள் பெருகு தனிக்கடலும் என்ற பாடலை பாடி, திருமுறை கோயிலின் கதவை திறக்கும் பொருட்டாக பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் என்ற பாடலையும் பாடி, அதை எடுத்து திருப்பள்ளி எழுச்சி முறையாக பாடி, அதை எடுத்து திருமுறையை பாராயணம் செய்து பொன்னூசல் பாடி முடித்து கதவம் மூடும் விடுமுன் வெகுளி வேட்கை நோய் என்ற பதிகம் பாடி இறுதியாக வாழ்த்து சொல்லி முடிப்பதை ஒரு முறைமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு உண்டான 27 ஆசிரியர் துதியுடன் ராஜா அவர்கள் வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவாயனம. வாங்கய்யா. சிவாயனமையா. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். 12 திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள் போற்றி போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரார் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருவான கண்டத்தினார் வேட்டையாளர்கள் வாய்ந்த திருவலிய மூதார் மறுவு புருஷோத்தமோ சேதியார் மூல மன்னம் திருவாயவாலா ஒரு காலை காலம்மை ஐயடிகள் சேரம்மன் ஒலிகீரன் கல்லாடத்தம் உன் கபிலர் புரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடெங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவாய சாமி. நன்றிங்க. அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி திருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செம்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க வெற்றீர்கள் அருமாளுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி சீர்திரு கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருபுயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றிங்கய்யா.
கதவும் திறக்க. சிவாய நம. ஐயா பாடிட்டாரு ஐயா, இந்த திருப்பள்ளி எழுச்சி தான் பாடணும். அடியன் பாடுறேங்க ஐயா. பாடுங்க பாடுங்க. சிவாய நம. சதானந்தம் புதர் வந்துட்டாங்க. சிவாய ஐயா நான் ஸ்டார்ட் பண்ணாதே பாடிங்கிறேங்க ஐயா. பூதங்கள் தோறும் நின்றாயே நில்லால் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்கள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவாய நம. ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களையாய் கரை கண்டான்றதா ஏதங்கள் தீர்த்த. வாழ்க வாழ்க. இப்போது நாம் இந்த திருமுறை தமிழோசையில 4ஆம் திருமுறையிலே 75வது பதிகம் பொது என்று போட்டிருக்கோம். ஆனா எங்கேயாவது இடத்துல பாடிருக்கணும் இல்லையா? அதனால அது திருப்பூரிலே பாடப்பட்டது என்று இடம் சுட்டியிருப்பார்கள். பண் திருநேரிசை இராப்பண் 4 நாழிகை 41 45 மணி இரவு 10 12 மணிக்குள்ள நவரோஸ்லே பாடத்தக்கது. ஞான நாவுக்கரச பெருமான் தன்னுடைய அந்த முத்தி நிலையிலே திருப்பூரிலே தங்கியிருந்து பணி செய்த போது பாடிய பதிகங்கள் இறுதியா அங்க திருப்பூர்ல இருந்து தங்கியிருந்து பாடிய பதிகங்கள் அதெல்லாம் என்ன பண்ணாங்க. அதுல திருப்பூர்னு பேர் வர்றதுனால பொது பொதுன்னு போட்டு விட்டாங்க. ஆனா திருப்பூர்ல பாடினது. இந்த தலம் காவினுடைய தென்கரையிலே 75வது தலமாக தஞ்சை நன்னிலம் நாகப்பட்டினம் சொல்ல இருக்குது. பெருமான் கோணப்பிரான், அம்பாள் கருந்தார் குழலி. இதற்கான பெரிய புராண பாடல் 414. நன்றிங்கய்யா. திரு புகழூர் இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை 414. திருச்சிற்றம்பலம். நின்ற திருத்தாண்டகமும் நீடு தனித்தாண்டகமும் மன்றுரைவார்வாள் பதிகள் வலுத்து திருத்தாண்டகமும் கொன்றை மலர் சடையார்பால் குறைந்த திருநேரிசையும் துன்று தனி நேரிசையும் முதலானதொடு தமைத்தார். நன்றிங்க. நாவுக்கரசருக்கென்று அந்த அப்பத்த வார்த்தை மட்டுமே அமைந்த அந்த பண் வரிசையில திரு என்ற அடையாளத்தோடு கூடிய திருத்தாண்டகம், திருக்குறுந்தொகை, திருவிருத்தம், திருநேரிசை இவளெல்லாம் பட்டியலிட்டு அது அது அந்த வகையிலே அப்பர் பெருமான் பாடிய பாடல் என்று சொல்வார்கள். அந்த வகையில் அமைந்த திருநேரிசை. தொண்டனேன் பட்டதென்னே தூய காவிரி என்னேர் கொண்டு இரு கோதியாட்டு குங்கும குழம்பு சாத்தி இண்டை கொண்டேற நோக்கி ஈசனை எம்பிரானை கண்டனை கண்டிராதே காலத்தை கழித்தவாறே. பெருமான கண்டு வணங்க வேண்டும், அப்படி இல்லாமல் நான் காலத்தை கழிக்கின்றேன் என்று வருந்தி பாடிய பாடல். வாழ்க வாழ்க. பின்னிலேன் முன்னிலேன் நான். நன்றிங்க. பின்னிலேன் முன்னிலேன் நான் பிறப்பரு தருள் செய்வானே எண்ணிலேன் ஆயினேன் நான்
இளங்கதிர் பயலை திங்கள் சின்னிலாயிருக்கும் சென்னி சிவபுரத்தமரரேரே நின்னலால் கலைகன் ஆரே நீரு சேரகலத்தானே நின்னலால் கலைகன் ஆரே நீரு சேரகலத்தானே. நன்றிங்க. நின்னலார் களைகணாரே நீரு சேர் அகலத்தானே, உன்னை தவிர என்னுடைய துன்பங்களை போக்கவல்லவர் வேறு யார் இருக்கிறார் என்ற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க. மூன்றாவது சதானந்தன் ஐயாவா? சதானந்தன் ஐயாவா? திருச்சிற்றம்பலம். அப்பா நமச்சிவாயம். சிவா திருச்சிற்றம்பலம். நாலாவது எத்தனைப்பா? நாலாவது எத்தனை? 75வது பாருங்க. சரி சரி. சிவா திருச்சிற்றம்பலம். பொதுன்னு போட்டிருக்கோம். 4 திருநேரிசை 75. சதானந்த ஐயா இருக்கேங்க. குரல் கேட்கலையா? பாடுங்க, 3வது பாட்டு பாடுங்க. திருச்சிற்றம்பலம். கள்ளனேன் கள்ள தொண்டாய் காலத்தை கழித்து போக்கி தெள்ளியேனாகி நின்று தேடினேன் நாடி கண்டேன் உள்குவா உள்கின்றெல்லாம் உடனிருந்தறிதி என்று வெள்கினேன் வெள்கி நானும் விலாயிரா சிரித்திட்டேனே வெள்கினேன் வெள்கி நானும் விலாயிர சிரித்திட்டேனே. திருச்சிற்றம்பலம். திருமாலம்பரமுனது தேடியும் காணாத பெருமான் என்று சொல்லுவார்கள். ஆனால் இங்க என்ன பண்ணாரு அப்பர் சாமி? நான் தள்ளியேனாகி தேடினேன் நாடி கண்டேன் என்று சொல்கிறார். எங்க கண்டாரு? உள்குவார் உள்ளத்துள்ளே உடனிருந்து அருதி, பெருமான் என் உள்ளத்திலே இருக்கிறான் என்பதை நான் கண்டு கொண்டேன் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. உடம்பெனும் மனையகத்து. கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய். பாருங்க. அடியார் பெருமக்களுக்கு பாரபோஜியம் சமர்ப்பியாமி நானாவித பரிமள மந்திர சந்தன பத்த புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி தோபதீபம் ஆகாமி தோபதி இராச்சரம் சமர்ப்பாமி. சிவாய நம சிவாய நம சிவாயம். திருச்சிற்றம்பலம். உடம்பேனும் மலையகத்துள் உள்ளமே தகலியாக மடம்படும் உணர்வை எட்டி உயிரினும் திருமையாக்கி இளம்படும் ஞானத்தியால் எரிகொல இருந்து நோக்கில் கடம்பவர் காலைத்தாரை கடலடே கடலாமே உயிரினும் திருமயங்கி இளம்படும் ஞானத்தியால் எரிவலை இருந்து நோக்கில் கடமவர் தாய் கடலடே கடலாமே கடலடே கடலாமே. சிவாத்தி சித்தவள் அந்தியா. வணக்கம் வணக்கம். கணபதி ஐயா திருவடி வணக்கம். கணபதி ஐயா திருவடி வணக்கம். சிவா சிவா சிவா. எல்லாம் அவளுக்கே புரியுது. எல்லாம் அவளுக்கே புரியுதுப்பா. சிவா. ஆமா எல்லா புகழும் இறைவனுக்கு. நன்றி. இங்க பெருமானை தேடி கண்டு கொண்டேன் என்று முந்தன பாட்டுல சொன்ன நாவுக்கரசு பெருமான் எப்படி அந்த பெருமானை காண வேண்டும் என்று இந்த பாட்டுல சொல்றார். விளக்கு ஏற்றுவதன் மூலமாக காணலாம். எப்படி விளக்கேற்றணும்னு கத்து கொடுக்குற பாட்டு இது. உடம்பு எனும் மனையகத்து, உடம்பாகிய மனை, உடம்பாகிய மனையிலே உள்ளமாகிய தகளி. இப்ப உடம்புக்குள்ள உள்ளம் இருக்குது. அந்த உள்ளத்தையே அகலா வச்சு உடம்பாகிய மனையிலே உள்ளமாகிய தகளியிலே மடம் உணர்மை எட்டி
மடம் என்பது மடம்னு சொல்லி அறியாமைன்னு சொல்லுவாங்க, அறியாமையாயின்னு சொல்லுவாங்க. அறியாமை இல்ல, மடம் என்பது நாம் பக்குவப்படுகிற சூழல். திருக்கோயில மடம் மடப்பள்ளின்னு சொன்னா நம்ம உணவை பக்குவப்படுத்துறது தான் மடப்பள்ளின்னு பேரு. அதனால பக்குவப்பட்ட நிலையே பக்குவமாகிய நெய்யை ஊற்றி உயிராகிய திரியை மயக்கி ஞானமாகிய விளக்கை ஏற்ற வேண்டும். அப்படி அந்த ஞான விளக்காலே பெருமானை காணலாம். அப்படி காணக்கூடிய பெருமானாக கடம்பமர் காளை தாதை கடலடி காணலாமே. பெருமானுடைய திருவடியை காண்பதற்கான வழியை சொல்கிறார். உடம்பெனும் மனையகத்து உள்ளமே தகழியாக மடம்படும் உணர்வினை அட்டி உயிரெனும் திரிமயக்கி இடம்படு ஞானத்தீயால் எரிகொள இருந்து நோக்கில் கடம்பமர் காளை தாதை கடலடி காணலாமே. திருவிளக்கேற்றும் போது இந்த பாட்டை சொல்லி பொருள் சொல்லி பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவாங்க. பொருள் உணர்ந்து இந்த பாட்டை சொன்னா பெருமானுடைய திருவடி நமக்கும் காட்சிப்படும் என்று சொல்கிறார் நாவுக்கரசர். வாழ்க வாழ்க வாழ்க. பஞ்சப்பெண் அரங்கு கோயில் 5வது பாட்டு. யாரியா? பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாய நம்ம ஐயா. வஞ்ச பெண்ணரங்கு கோயில் வாழ்கையிற்று அரவம் துஞ்சா வஞ்ச பெண் இருந்த சூழல் வான்தவள் மதியம் தோயும் வஞ்ச பெண் வாழ்க்கையாளன் வாழ்வினை வாழல் உற்று வஞ்ச பெண் உறக்கமானேன் வஞ்சனேன் என் செய்கேனே வஞ்ச பெண் உறக்கமானேன் வஞ்சனேன் என் செய்கேனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. இங்க இந்த வஞ்சப்பெண் என்ற சொல்ல ஒரு முறைக்கு 4 பயன்படுத்தார். அந்த வஞ்சப்பெண் என்பது கங்கையை குறிக்கும். பெருமானுடைய கருணையின் அடையாளமாக ஒரு பாகமாக அம்பாள் இந்த பக்கம் இருக்கிறாள்னா இந்த வஞ்சப்பெண் தலையில இருக்கிறாள். இது ஒரு ஓமானத்துக்காக பண்ணது. ஆனா பகீரதன் வேண்டாம், அவர் கங்கையை தாங்கினார். அதை வஞ்சப்பெண் என்ற சொன்னாலே நமக்கு அடையாளம் காட்டுகிறார். அந்த வஞ்சப்பெண் உறக்கமானேன் வஞ்சனேன் என் செய்கிறேன்னு நான் தலைமையில உட்காந்துன்னா நான் பெருமானுடைய தலைமையில இருக்கிறேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆணவத்தோடு உறங்காமல் பெருமானுடைய திருவடியை வணங்க வேண்டும். அது தலையில உட்காந்துன்னு தலை ஆட்டம் போடாம கீழே பெருமானுடைய திருவடியை வணங்க வேண்டும் என்ற உணர்ச்சியை ஊத்துகிற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. உள்குவார் உள்ளத்தானே. அம்மா வாங்க. அடியானே கூப்பிட்டீங்க? நித்திலா இருக்காங்களா? வரலன்னா பட்டம்மாள் பாடுங்க. இருக்க வரிசையா கூப்பிடுவேன். நித்திலா வரிசையா கூப்பிடுறேன். அவங்க இல்லைன்னா அடுத்தது கூப்பிடுவேன், அதுக்கு அடுத்தது கூப்பிடுவேன். சரிதாங்களா? பட்டம்மாள் படிங்க. சிவாய நமங்க ஐயா. உள்குவார் உள்ளத்தானே உணர்வெனும் பெருமையானே உள்கினேன் நானும் காண்பான் உருகினேன் ஊரி ஊரி எல்கினேன் எந்தை பெம்மான் இருதலை மின்னுகின்ற கொல்லி மேலோரும் பெண்ணுள்ள எங்கனம் கூடுமாறே. சிவாய நம. நன்றிங்க ஐயா. கொள்ளுமேல் எறும்பு கொள்ளும் மேல் எறும்பு என் உள்ளம் எங்கனே கூடுமாறு. அந்த கொள்ளிக்கட்டைக்கு இடையில அப்படில எறும்பு என்ன பண்ணும், இந்த பக்கம் போனோமா அந்த பக்கம் போலாமா தத்தளிக்கும் இல்லையா? அந்த மாதிரி என் உள்ள என்ன பண்ணுது, உலகியலுக்கும் அருளினுடைய தத்தளித்து கொண்டிருக்கிறது. அதனால நான் எதை நினைப்பது, உலகத்தை நினைப்பனா உன்னை நினைப்பனா அப்படின்னு உள்ளம் தடுமாறுகிறது. அந்த தடுமாற்றம் இல்லாமல் உன்னையே நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால் நான் பெருமையுடையார் பெறலாம். உள்குவார் உள்ளத்தானே உணர்வெறும் பெருமையானே என்று அருளியல் நிலை நமக்கு பெருமையை தரும், உலகியல் நலம் நமக்கு சிறுமையை தரும் என்பதை சொல்லாமல் சொல்ல பாட. வாழ்க வாழ்க வாழ்க.
அடுத்து மோத்தையை கண்ட காக்கை. சங்கர் ஐயா வாங்க. சங்கர். கொள்ளையம்பலம் நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. மோகத்தையே கண்ட காக்கை போலவல் வினைகள் வைத்தும் வார்த்தையை பேச ஒட்டா மயக்க நான் மயங்குகின்றேன். சீத்தையை சிதம்பு தன்னை செடிகள் நோய் வடிவொன்றில்லா ஊத்தையை கழிக்கும் வண்ணம் உணர்வுதா உலக மூர்த்தி. ஊத்தையை கழிக்கும் வண்ணம் உணர்வுதா உலக மூர்த்தி. திருச்சிற்றம்பலம். மோத்தையை கண்ட காக்கனா பிணம். மோத்தைன்னா பிணம்னு சொல்லுவாங்க. அந்த பிணத்தை கண்ட காக்க என்ன பண்ணோம், இந்த உடம்புல எந்த பகுதினா எங்கேயும் அங்கேயும் அலக்கழிக்கும். அதனால அதுக்கு ஒரு நிலையான எண்ணம் இருக்காது. ஆனால் எனக்கு இந்த உடம்புல இந்த உடம்பை வச்சுக்கிறதா இல்ல பெருமானுடைய எண்ணத்தை என் உள்ளத்திலே வைப்பதா என்று அந்த தடுமாற்றம். ஊத்தையை கண்டு கழிக்கும் வண்ணம் உணர்வுதா உலகமூர்த்தி என்று எனக்கு பெருமானை நினைக்கிற உள்ளத்தை தா என்று கேட்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க. அங்கத்தை மண்ணுக்காக்கி. எட்டாவது பாட்டு. தாமோதர் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அங்கத்தை மண்ணு காக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து பங்கத்தை போக மாற்றி பாவித்தேன் பரமா நின்னை சங்கொத்த மேனி செல்வா சாதல் நாள் நாயேன் உன்னை எங்குற்றாய் என்ற போதா எங்குற்றேன் கண்டாயே. எங்குற்றாய் என்ற போதா இங்குற்றேன் கண்டாயே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அங்கத்தை மண்ணுக்காக்கி. இந்த உடம்பினதே மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்காக தெரிகிறது. அதனாலே நான் இந்த உடம்பின் மேலே ஆர்வத்தை வைக்காமல் உன்மேல் ஆர்வத்தை வைத்தால் அதனாலே நான் என்ன பண்ணா பங்கத்தை போகமாற்றி என்று அந்த போகமாகிய உலக இன்பங்களிலிருந்து நீங்கி அருளியல் நிலையிலே நிற்கலாம் என்ற உயர்ந்த செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. அடியேன் படிக்கிறேன். வெள்ள நீர் சடையனார்தாம் வினவுவார் போல வந்தென் உள்ளமே புகுந்து நின்றார்க்கு உறங்கும் நான் புடைகள் போந்து கள்ளரோ புகுந்தீர் என்ன கலந்துதான் நோக்கி நக்கு வெள்ளரேவும் நின்று நின்றார் விளங்கு இளம் பிறைய நாரே. வெள்ளரோம் என்று நின்றார் விளங்கு இளம் பிறைய நாரே. பெருமான் என்னுடைய உள்ளத்திலே புகுந்திருக்கிறார். ஆனா அதை நான் உணராமல் தவிக்கிறேன் என்று. அதனால வெள்ளத்தில் அகப்பட்டது போல அந்த உலகியல் வெள்ளத்தில் இருக்கிறேன், ஆனால் அவன் என் உள்ளத்தில் இருக்கான், நான் உணராமல் இருக்கிறேன் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பெருவீரல் இறைதான் ஒன்று. அடியேன் படிக்கிறையா. பெருவிரல் இறைதான் உன்ற பிறையேறு இளங்க அங்கந்து அறுவரை அணையா தோளான் அரக்கனன்று அலறி வீழ்ந்தான். இருவரும் ஒருவனாய உருவம் அங்கு உடைய வள்ளல் திருவடை சுமந்து கொண்டு காண்க நான் திரியுமாறே. திருவடை சுமந்து கொண்டு காண்க நான் திரியுமாறே. திருச்சிற்றம்பலம். ஜெயம். இருவனும் ஒருவனாய உருவமங்கு உடைய வள்ளல். யார் இருவர்? நம்மை படைப்பவும் காப்பவும் செய்வ திருமாலும் பிரமனும். ஆனா அவர்கள் யான் என்று தெரிகிறார்கள். பெருமான் அந்த எண்ணமில்லாமல் இருக்கிறான். அதனாலே அவனுடைய திருவடியை சுமந்தால் நான் அவனை கண்டு தெரியலாம் என்று காண்க நான் தெரியுமாறே. அவனை கண்டு தெரியுமாறு அருள் பெற வேண்டும் என்று பெருமான் வேண்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 4ஆம் திருமுறையிலே
76வது பதிகமாக இதுவும் திருநேரிசை திருப்பூர் அருளியது. இராப்பண் 4ஆக நாழிகை 41:15 45 வரைக்கும், மணி 10:30 12 வரைக்கும் நவரோசில பாடத்தக்கது. காவினுடைய தென்கரையிலே 75வது தலமாக தஞ்சை நன்னிலம் நாகப்பட்டினம் சாலையில் இருக்கிற பெருமான் கோணப்பிரான் அம்பாள் கருந்தார்குழலி. இதற்கான பெரிய புராண பாடல் 414. அப்பர் பெருமானுடைய அந்த திரு என்ற அடையாளம் வருகிற அந்த பண்ணெல்லாம் அமைச்சு காட்டுற பாட்டு. வாழ்க. நன்றிங்க. நின்ற திரு தாண்டகமும் நீடுதனி தாண்டகமும் மன்றுரைவார் வாழ்பதிகள் வலுத்து திரு தாண்டகமும் கொன்றை மலர் சடையார்பால் குறைந்த திருநேரிசையும் துன்று தனி நேரிசையும் முதலான தொடுத்தமைத்தார். நன்றிங்க. ஞான சம்பந்த பெருமான் பலவேறு வகை பண்களிலே பாடினர். 24 வகை பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அது பட்டியல் போட்டு அது நம்ம கார்த்திகேயன் தம்பி சொன்ன அந்த பண்ணு பாடல் அந்த ராகம் எல்லாத்தையும் நல்லா அழகாக பட்டியலிடுவார். ஆனா நாவுக்கரசர் சில பதிகளை தான் பண்ணார். மிச்சம் முக்காவாசி பார்த்தா முதல்ல திருநேரிசை வரும், அதுக்கப்புறம் திருவிருத்தம் வரும், அப்புறம் திருக்குறுந்தகம் வரும், திருத்தாண்டகம் வரும். 6ஆம் திருமுறை ஃபுல்லா திருத்தாண்டகம், 5ஆம் திருமுறை ஃபுல்லா திருத்தொகை, 4ஆம் திருமுறையில முதல் பாதி திருவிருத்தம், அடுத்த திருநேரிசை, அடுத்த பாதி திருவிருத்தம். அதனால திரு என்ற அடையாளம் கொண்ட பண் அது திருநாவுக்கரசருக்கே உரிய பண்ண. அவர் மட்டும் தான் இந்த 4 பண்ணலையும் பாடிருக்காரு. வேற சுந்தரரோ ஞானசம்பந்தம் அந்த மாதிரி பண்ணல பாடல. ஆனா திருநேரிசை, திருவிருத்தம், திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம் என்று திரு என்ற அடையாளம் கொண்ட சிவத்தை குறிக்கிற அந்த பண்களை இவர் மட்டுமே பாடிய சிறப்பு. தாண்டக வேந்தர்னே அவருக்கு பேரு. அவர் பாடிய அந்த திருநேரிசை. மருளவாமனத்தனாகி மயங்கினேன் மதியேலாதேன் இருளவார் அறுக்கும் எந்தை இணையடி நீழல் என்னும் அருளவா பெறுதலின்றி அஞ்சினான் அலமந்தேற்கு பொருளவா தந்தவாரே போது போய் புலர்ந்ததன்றே பொருளவா தந்தவாரே போது போய் புலர்ந்ததன்றே. இந்த உலகத்துல நான் வாழணும்னா பொருள் வேணும். அந்த உலகத்துக்கு என்ன வேணும்? அருள் வேணும். பொருள் வேணுமா அருள் வேணுமான நம்ம தான் முடிவு பண்ணோம் இல்லையா? அதனால நம்மளுடைய நினைப்புக்கு ஏற்ற மாதிரி பெருவன் நம்மை செயற்படுத்துவான். வினை செய்யறத நாம அதை ஊட்டுவது அவன். அதனால பொருளிலார்க்கு எவ்வுலகமில்லை அருளிலார்க்கு அவ்வுலகம் என்று சொல்லி திருவள்ளுவர் சொல்லாரே. அதனால பொருள் வேணுமா அருள்வான் நம்ம முடிவு பண்ண அதுக்கேற்ற மாதிரி அருள் செய்வதற்கு பெருமான் காத்திருக்கிறான் என்ற வகையிலே பொருளவா தந்தவாரே பொது போய் புலர்ந்ததென்று நீ அருளை வேண்டும்னா அருளை தருவான், பொருளை வேணா பொருளை தருவான். எது வேணும்னு முடிவு பண்ற இது உன்னிடத்துல இருக்கிறது என்ற சொல்ற ஒரு மனித உரிமை பாடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. மெய்மையாம் உழவை செய்து. திலகவதி அம்மா வாங்க. திலகவதி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகள் முப்பரணங்காலும் வணங்கி போகின்றேன். மெய்மையாம் உழவை செய்தேன் மெய்மையாம் உழவை செய்தேன் திருப்பெனும் வித்தை வித்தேன் பொய்மையாம் தலையை வாங்கி பொறையனும் நீரை பாய்த்தேன் தம்மையும் நோக்கி கண்டு தகவனும் வேலையிட்டேன் செம்மையில் நிற்பராகில் சிவகதி விளையோ வந்தேன் செம்மையில் நிற்பராகில் சிவகதி விளையும் வந்தேன். சிவாய நம்ம. நன்றி. நாவுக்கரசர் வேளாண் குலத்திலே பிறந்தவர் என்று சொல்வார்கள். அந்த வேளாண்மை தொழிலை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவரை சொல்றார். எப்படி செய்யணும்? முதல்ல நிலத்தை உழணும், அப்புறம் விதை விதைக்கணும், அப்புறம் களை எடுக்கணும், நீர் பாய்ச்சணும், அப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கு வேலி இடணும். அப்படி இருந்தாதான் அந்த பயிரை காக்க முடியும் அப்படின்ற உலகியல் உழவை
அப்படியே கொண்டு போய் அருளியலை பொருத்தி காட்டி நம்மை அருளியல் உழவு செய்வதற்காக மென்மையாகிய உழவு, அந்த மென்மை என்பது சைவ நான்மறையாகிய சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற அந்த சைவ, அதுதான் மென்மைன்னு சொல்லுவாங்க. அந்த மென்மையான உழவை எப்படி செய்ய வேண்டும்? விருப்பெனும் வித்தை வித்து, அதை நாம் விரும்பி செய்ய வேண்டும். அடுத்தவங்க சொல்லி வற்புறுத்தாமல் விருப்பத்தோடு செய்ய வேண்டும். அந்த விருப்பமாகிய வித்தை வித்தி பொய்மையாகி நம்ம உள்ளத்திலே உள்ள பொய்யமையா களையெல்லாம் வாங்கி பொறையேனும் நீரை பாய்ச்சி தனம் யார் என்ன செய்தாலும் அதை பொறுத்து போதல், பொறையனும் நீரை பாய்ச்சி சிவ அவசாரம் சொல்லி யார் மேலேயும் கோபித்து கொள்ளாமல் அந்த பொறுமையோடு இருக்கிற அந்த நீரை பாய்ச்சி தம்மை உள்நோக்கி கண்டு, பெருமான் எங்க வெளியில எங்க இருக்கிற அங்கங்க போய் தேடாமல் உள்ளத்திலே கண்டு தகவுயனும் வெளியிட்டு நம்மை அடியாருக்குள்ள தகுதியாகிய வேலியான அமைத்து கொண்டால் செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும். அந்த சிவகதி என்ற பயிர் நம்முடைய உள்ளத்திலே விளையும் என்று சொல்லி உழவாரத்தை, உலகியல் செய்கிற உழவாரத்தை அருளிய நிலையிலே எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு காட்டுகிற உண்மையான வேளாளர் நம்முடைய நாவுக்கரசர் வருவான். வாழ்க வாழ்க வாழ்க. இந்த பாட்டை ரொம்ப சொல்லுவாங்க. அதனால அந்த பாட்டை இன்னொரு முறை படிக்கலாம். பாடுங்கம்மா, படிங்கம்மா. திலகவதி யார் பாடினது? திலகவதி அம்மாவா? மெய்மையாம் உழவை செய்து விருப்பினும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையோம் அன்றே. செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையோம் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றி. சிவகதியாகிய பயிர் வளர்வதற்கு வழிகாட்டுகிற அப்பர் பெருமான் பாடல். இந்த பாட்டை எல்லாருமே படிக்கலாம். எல்லாரும் படிச்சா சிவகதி தானா விளையும். அதான் நமக்கு இந்த திருமுறை வாசையில நமக்கு பலனே சிவகதி விளைவது தானே. அதனால வந்துகிற எல்லாரும் இந்த பாட்டை படிச்சு சிவகதியை நாம் பயிர் செய்யலாம். வாழ்க வாழ்க. அடுத்தது சிவசொல்லி அம்மா படி. ஐயா 5வது பாட்டுங்களா ஐயா? இந்த மெய்மையாம் உழவை செய்து படிங்க. ரெண்டுமா? ரெண்டு எல்லாரும் படிச்சலாம். படிங்க. கற்றிலேன் 25 சரிங்க. மெய்மையாய் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் களவை வாங்கி பொறுமையின் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வெளியில் இட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க வாழ்க. சாம்பு சிவையா நீங்க படி. நன்றிங்கய்யா. ஐயா இதுக்கு பொழிப்புரை படிச்சுட்டுங்களா ஐயா? விரிவா இருக்கு. ஆமாய்யா படிங்கய்யா. நான் நினைச்சேன் நீங்க அதெல்லாம் கேட்க போற நினைச்சேன். அதனால பெருசா எழுதிருக்காங்க. அதை படிங்க. நன்றிங்க நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். மெய்மையாமுளவை செய்து விருப்பினும் வித்தை வித்தி பொய்மையாங்கலையை வாங்கி பொறையனு நீரை பாய்ச்சி தம்மையு நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையு நிற்பராகி சிவகதி விளையுமன்றே. இப்பாட்டு உழவு பற்றிய 3வது வரையும் 4வது வரையும்
தம்மை உள்நோக்கி கண்டு செம்மை உள் நிற்பராகில்னு படிச்சா சரியா வரும் அர்த்தம். நன்றிங்க. இப்பாட்டு உளவு பற்றிய உருவகம், சிவகதியாகிய விளைவுக்கு உபாயம் கூறியது. முதலாம் வரியாகிய மெய்மையாம் உளவு என்று சரியை, கிரி, யோகம், ஞானம் என்ற நான்கும் முறையே அரும்பு, மலர், காய், கனி எனப்பட்டு வீடு வேறடைய உதவும் நெறிகள் எனப்படுகின்றன. இவ்வழி செல்லல்தான் வீடு வெற்றிற்குரிய நெறியாகும் என்பதை குறித்தே மெய்மையாம் உளவு என்று கூறியிருக்கிறார். அடுத்ததாக விருப்பெனும் வித்து, இச்சை முதிர்தல் என்னும் சிவபக்தி, அன்பு, காதல், பத்தி என்பன பெருமானை நோக்கி அமைய வேண்டும் என்றும், மெய்மையாம் கலையை வாங்கல் என்பது பொய்மையாம் கிடையாது, மெய்மைன்னு போட்டாங்க. பொய்மையாம் கலையை வாங்கியாது. ஆமாங்க, 3வது லைன் பொய்மையாம் இருக்குது, இங்க பிரிண்ட்ல மெய்மையான்னு போட்டாங்க. போட்டாங்களா? பொய்மையாம் கலையை வாங்கல் என்பது பொய்மை, அசத்தியம், அதனை வாங்குதல் என்பது சத்தியத்தை கடைபிடித்தலாகும். வாய்மை, உண்மை, மெய்மை என்ற மூன்றுமே சத்தியம். இவை மனம், மொழி, மெய்களால் செயல்படுத்தப்படுவன. வாயால் சத்தியம் தவறாமல் வாழ்வது வாய்மை, உள்ளத்தால் மனதால் சத்தியம் தவறாமல் வாழ்வது உண்மை, மெய்யால் உடம்பால் சத்தியம் தவறாமல் வாழ்வது மெய்மை. அடுத்தது 4வது வரியாக அதே வாய்மை, மெய்மை, உண்மை எல்லாமே ஒரே சொல்லல, 3 விதமான சொல். வாய்மை என்பது வாயாலே வருவது, உண்மை என்பது உள்ளத்தால் வருவது, மெய்மை என்பது மெய்யால் வருவது. மனம், மொழி, மெய் என்ற முக்கரணங்களாலே வழிபட அடிக்கடி சொல்றீங்க இல்லையா? அந்த முக்கரண வழிதான் வாய்மை என்றும் உண்மை என்றும் மெய்மை என்று சொல்லி 3 விதமா சொல்றாங்க. 3 ஒரே வார்த்தையில 3 விதமான வார்த்தை. ஒண்ணு உடம்பை வாயை பற்றிய மெய்யை பற்றியது, இன்னொன்று உள்ளத்தை பற்றியது, இன்னொன்று உடம்பை பற்றியது. வாழ்க வாழ்க. நன்றிங்க. பொறையெனும் நீரை பாய்ச்சுதல். பொறை என்பது பொறுமை, அகிம்சை. பொறுமையான நீரை பாய்ச்சி பொய்யான கலையை பிடுங்கி விருப்பமான வித்தை வாழ செய்வதே மெஞ்ஞான வாழ்வு. அடுத்தது தம்மையும் நோக்கி காண்டல். தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார் என்பது சிவஞான போத ஆன்ம தரிசனம். இது சிவ தரிசனம் ஆகிறது. அந்த இடத்துல தம்மை உள்நோக்கி கண்டுன்னு படிக்கணும். அந்த இள்ளு விட்டாங்க. அத பெருமான் எங்க இருக்கா? உள்ளத்துல இருக்கிறான். தம்மை உள்நோக்கி கண்டு நம்முடைய உள்ளத்திலே பெருமானை காண வேண்டும். தேடி கண்டு கொண்டேன் திருமாலுடன் ஆன்முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டோன். தம்மை உள்நோக்கி கண்டுன்னு படிக்கணும். வாழ்க. ஞான பூசைக்குரிய என் மலர்களை பிரயோகித்து வாழ்தல். கொல்லாமை, இது தகவு எனும் வேலியிடல். அடுத்தது ஐம்பொறி அடங்கல், இது பொய்மையாம் கலையை வாங்கல். அடுத்து பொறுமை, பொறையெனும் நீரை பாய்ச்சுதல். 4வது இரக்கம், செம்மையுள் நிற்றல். 5வதாக அறிவு, இது சிவகதி விளையுதல். 6வது மெய், மெய்மையாம் உளவை செய்தல். 7வது தவம், தம்மையும் நோக்கி காண்டல். 8வதாக அன்பு, விருப்பென்னும் வித்தை வித்தல். அடுத்து பாடலின் 5வது வரியாக வரும் தகவெனும் வேலி இடல். 6வது தகவெனும் வேலி இடல். திருநீரு, கண்டிகை, திருவைந்தெழுத்து, சடை ஆகிய சிவ வேடங்கள் எல்லாம் சிவகதிக்குரிய தகவு என்னும் வேலியாகும். அடுத்தது செம்மையுள் நிற்றல். திருநின்ற செம்மையே செம்மையா கொள்ளுதல். சீலம் ஆர்ந்தவர், செம்மையுள் நிற்பவர் செம்மையாய சிவகதி சேரலாம். சிவமுத்தியே செம்மை ஆகும். இறுதியாக சிவகதி என்பது உளவின் விளைவு. சிவகதி சிவானுபவம், சிவானுபூதிகமாதல். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அதுல இந்த 8 வகையான எண்மலர் பூசைன்னு சொல்லி பட்டியல் போட்டீங்க இல்லையா? கொல்லாமை, ஐம்பொறி அடக்கல், பொறுமை, இரக்கம், அறிவு, மெய், தவம், அன்புன்னு 8 விதமான பட்டியல் போட்டு பெருமானை 8 வகையாக அட்டபுட்பம் சாத்துதல்னு சொன்னதான் புரியுது நமக்கெல்லாம்.
அதனால எண்வகை மலர் சாத்தல். அதுக்காக எங்க ஐயா ஒரு போற்றி பாடல் ஒண்ணு எழுதிக்கா சிவஞ்சி சித்தாந்த உரையில. அதுல அவங்க எழுந்து ஐந்தடக்கும் ஆற்றல் கொல்லாமை நோன்பருளும் கூத்தா போற்றி, ஐந்தடக்கும் ஆற்றல் அருளுவோய் போற்றி, பொறை உடைமை கைக்கொள் செய் புலமையோய் போற்றி, அருள் வழி நடப்பிக்கும் அன்பே போற்றி, அறிவுருவாய் ஆக்கும் அண்ணால் போற்றி, வாய்மை விழிந்த வல்லால் போற்றி, தவநெறியில் சாதித்து நின்றாய் போற்றி, அன்பு நெறி ஒழுகச் செய் என்பே போற்றின்னு ஒரு 8 வகையான போற்றி எழுதி இந்த பெருமானை இந்த வகையிலே நாம் போற்ற வேண்டும் என்று சொல்லி அதற்கு எடுத்துக்காட்டாக எல்லாம் சிவனன்ன நின்றாய் போற்றி எரிசுடராய் நின்றறைவாப்பட திருத்தாந்தகத்தையும் காட்டியிருப்பாங்க. அதனால பெருமானை எண்வகை மலர்களாலே போற்றல் என்பது இந்த கொல்லாமை, ஐம்பொறி அடக்கல், பொறுமை, இரக்கம், அறிவு, மெய், தவம், அன்பு என்பதை இந்த பாட்டு காட்டுது. அதனால மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி, பொய்மையாம் களையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி, தம்மை உள்நோக்கி கண்டு தகவு எனும் வெளியிட்டு, செம்மையுள் நிற்பராகில் சிவகரி விளையும் என்ற சிவகரி வளர்வதற்கான அந்த உழவை நமக்கு காட்டுகிறார். நம்முடைய திருமுறை தமிழோசையின் பயன் சிவகதி விளைவதாக இருக்க வேண்டும் என்பதுல இந்த பாட்டை சொல்லுவாங்க. அதனால எல்லாருமா சேர்ந்து இந்த பாட்டை பாடி நம்ம சிவகதி விளைவதற்கான வழியை தேடி காணலாம். வாழ்க வாழ்க வாழ்க. வாழப்பாடி சித்ரா வாங்க அடுத்து. ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். மெய்மையாம் உளவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி, பொய்மையாங்கலைய வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி, தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு, செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலம். மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி, பொய்மையாம் கலைய வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி, தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு, செம்மையுள் நின்றராகி சிவகதி விளையும் அன்றே. செம்மையுள் நிற்பராகி சிவகதி விளையும் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க 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 வாழ்க. லலிதா பாலசுந்தரம் வாங்க. நமச்சிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். மெய்மையாம் முழுவை செய்து விரும்பெனும் வித்தை வித்தி, பொய்மையாம் கலையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி, தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு, மெய்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு, செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. பாலசுந்தரையா வாங்க. மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி, பொய்மையாம் கலையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி, தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு, செம்மையுள்ளா நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. செம்மையுள் நிற்பராகில்
சிவகதி விளையும் அன்றே. திருச்சிட்டம்பலம். சிவாய. வாழ்க வாழ்க வாழ்க. போரும் செல்வகொல்லி அம்மாவும். மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. பத்மாவதி அம்மாவாக. திருச்சிற்றம்பலம். மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையுள் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பாராகில் சிவகதி விளையும் அன்றே. செம்மையுள் நிற்பாராகில் சிவகதி விளையும் அன்றே. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து செல்வம் வாங்க. செல்வமும். மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையும் உள்நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. தம்மையும் உள்நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து சொக்கம்பாள் வாங்க. சொக்கம்பாள். திருச்சிற்றம்பலம். மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை விட்டு பொய்மையாம் கலையை வாங்கி உரையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றி. உமா உமா அம்மா. மென்மையா உலகை செய்து விருப்பு என்னும் வித்தை விட்டு பொய்மையாம் கலையை வாங்கி பொறையென்னும் நீரை பாய்ச்சி தன்னையும் உள்நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு சென்னையுள் நிற்பராயில் சிவகதி விளையும் அன்றே. தன்னையும் உள்நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு சென்னையுள் நிற்பராயில் சிவகதி விளையும் அன்றே. வாழ்க வாழ்க. அடுத்து சரிதா வாங்க. இருக்கீங்களா? இருக்குங்க ஐயா. பாடும். திருச்சிற்றம்பலம். மெய்மையாம் உழவ செய்து விருப்பெனும் வித்தை வித்து பொய்மையா கலையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகி சிவகதி விளையும் அன்றே. தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகிர் சிவகதி விளையும் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. ஸ்ரீதேவையா வாங்க.
திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடியும் வணங்கி மகிழ்கிறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. மெய்மையாம் உலவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேணியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேணியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே சிவகதி விளையும் அன்றே சிவகதி விளையும் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பாடி சொன்னாரு. புற்றுமாய் மரமாய் புனல்காலே உண்டியாய் அண்டவானரும் பிறரும் பற்றியாரின் மலரடி காண மன்ன என்னை ஓர் வார்த்தையுள் படுத்து பற்றினாய். ஒரு வார்த்தை, ஓர் வார்த்தையுள் படுத்து பற்றினாய். பதையேன் மனம் மிக உருகேன் பருகிலேன் பரியா உடல் தன்னை செற்றிலேன் இன்னும் தெரிதருகின்றேன். ஆக அந்த ஒரு வார்த்தை, இந்த நாவுக்கரசருடைய இந்த ஒரு வார்த்தை தான் நமக்கு சிவகதை விளக்கம். இந்த பாட்டை படிச்சா நாவுக்கரசர் பெருமான் அருளிய 3 திருமுறைகளை படித்த புண்ணியம் கிடைக்குன்னு எங்க ஐயா சொல்லுவாங்க. அதான் எல்லாரையும் படிக்க சொன்னேன். வாழ்க வாழ்க வாழ்க. வந்தவாசி செண்பகவல்லி அம்மாவாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். மெய்மையாம் உழவை செய்து விற்பெனும் வித்தை வித்தே பொய்மையாம் கலையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. அம்மாவாங்க. திருச்சிற்றம்பலையா அஞ்சலிலிருந்து எதிர்பார்க்க சிவ சிவ தென்னாடுடைய சிவனையும் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவ வணக்கம். மெய்மையா முழுவை செய்து மெய்மையாய் முழவை செய்து விரும்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையே நின்பராகின் சிவகதி விளையும் அன்றே செம்மையும் இனிப்பராகி சிவகதி விளையும் அன்றே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வேலரசி வேலரசி. சிவாய நமங்கய்யா. மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாங்கலையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகீர் சிவகதி விளையும் அன்றே. திருச்சிற்றம்பலங்கய்யா. மல்லிகா வாங்க. திருச்சிற்றம்பலம் படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மெய்மையாம் உழவை வாங்கி விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு கதவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராயில் சிவகதி விளையும் அன்றே செம்மையுள் நிற்பராயில்
சிவகதி விளையும் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. தனபாக்கியம் ஆமா வாங்க, தனபாக்கியம். சிவாய நம. அனைத்து அடியார்களுக்கும் காலை வணக்கம். மெய்மையாம் உளவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தே பொய்மையாம் களையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையுள் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. நடராஜையா வாங்க. நடராஜையா இருக்கீங்களா? மணிமேகலை அம்மா, மணிமேகலை அம்மா வாங்க. சதானந்தன் ஐயா வாங்க. சதானந்தன் ஐயா. திருச்சிற்றம்பலம். மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனோ வைத்தை வைத்தே பொய்மையாம் களையை வாங்கி பொறையனோ நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவனோ வேலியிட்டு தம்மையும் நோக்கி கண்டு தகவனோ வேலியிட்டு செம்மையுள் நிற்பாராகில் சிவகதி விளையும் அன்றே. செம்மையுள் நிற்பாராகில் சிவகதி விளையும் அன்றே. திருச்சிற்றம்பலம். பரமேஸ்வரி அம்மா, பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாய நம. சிவாய நம ஐயா. மெய்மையாம் உழவை செய்து விருப்பு எனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறை எனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவு எனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. தம்மையும் நோக்கி கண்டு தகவு எனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பட்டம்மாள் வாங்க. நமங்க ஐயா. மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. சிவாய நம. ஐயா அந்த ஊரப்பாதுல இருந்து அந்த பத்மாரி அம்மா அவங்க பாடினாங்களாயா? பாட்டாங்க பாட்டாங்க ஐயா. நித்திலாமா வாங்க. நித்திலாமா இருக்கீங்களா? சங்கர் பாட்டாங்க பாட்டாங்க. சங்கர் ஐயா நித்திலாமாவா படி. நித்திலா. மெய்மையாம் உளவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகி சிவகதி விளையும் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. கல்லூரில சேர்ந்துட்டியாமா? சங்கர் ஐயா வாங்க.
மெய்மையாய் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் தலையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவனும் வேலியிட்டு செம்மையில் நிற்பாராகீர் சிவகதி விளையும் அன்று செம்மையில் நிற்பாராகீர் சிவகதி விளையும் அன்று. திருச்சிற்றம்பலம். தாமோதர ஐயா வாங்க. தாமோதர ஐயா லைன்ல இருக்காரா? அடியான் படிக்கிறையா? இருக்கீங்களா? இல்ல படிங்கய்யா படிங்கய்யா, கொஞ்சம் நீங்க படிங்கய்யா. தாமோதர ஐயா படிங்க. சரிங்க. சிவாய நம. நன்றிங்க. மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாங் கலையை வாங்கி வரையனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராக சிவகதி விளையும் அன்றே செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. செம்மையுள் நிற்பர் என்று காஞ்சூர்ல இருந்தாலும் காரோணத்துல இருந்தாலும் சிவகதி விளையும். வாழ்க வாழ்க. படிக்கிறியா? படிங்க. மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மை உள் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே. எல்லாரும் படிச்சுட்டாங்களா? நடராஜா குரல் வரல ஐயா. நான் படிக்கிறேன். ராணியம்மா படிக்கிறாங்க. மென்மையா உழவை செய்து விரும்பினும் வித்தை வித்தி பொய்மயம் கலைகள் வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவ என்னும் வேலியிட்டு செம்மையில் நிற்பாராகில் சிவகதி விளையும் அன்றே செம்மையால் நிற்பாராகில் சிவகதி விளையும் அன்றே. சிவாய நம. அதே காயமே கோயிலாக பாடலாமா ஐயா? அப்புறம் படிக்கும். நிறைய பாட்டு இருக்கு. இந்த பரிய இந்த பாட்டு வரதுனால இங்க அப்புறம் பொன்புலாலியாக்க படிக்கலாம், மொத்த யூன்ஸ் படிக்கலாம், எத்தனை பாட்டு வேணாலும் படிக்கலாம். வாழ்க. இப்ப நடராஜா இருக்காங்களா? அவர் குரல் வரல. இதுல தொண்டை சரியில்லை அவருக்கு. மணிமேகலை அம்மா படிக்கிறீங்களா? படிங்க மணிமேகலை. திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியார் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். திருச்சிற்றம்பலம். மெய்மையாம் உழவை செய்து விருப்பென்னும் விந்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறை என்னும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவென்னும் வேள்வியிட்டு செம்மையுள் நிற்பாராயில் சிவகதி விளையும் அன்றே செம்மையுள் நிற்பாராயில் சிவகதி விளையும் அன்றே. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். கணபதி ஐயா படிக்கிறீங்களா? திருச்சிற்றம்பலம். நல்லப்பா வரப்பா. திருச்சிற்றம்பலம். மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை விட்டு பொய்மையாங்களை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டே தகவலும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராக சிவகதி விளையும் அன்றே செம்மையுள் நிற்பராக
சிவகதி விளையும் அன்றே. சிவா திருச்சிற்றம்பலம். அப்பா சிவாயம். எல்லாரும் படிச்சிட்டாங்களாயா? யாரும் விட்டு போலியா? சரிங்க, மணி ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு இதோட நிறுத்திடுவோம். மிச்ச அந்த பதிகத்தை மிச்ச பாட்டை நாளைக்கு படிச்சுக்கலாம்யா. மணி 6:25 ஆயிடுச்சு. ஒன்னும் சொல் படி. பொன்னூசல் கதவடைப்புகள் வாழ்த்து. செல்வியம்மா படிங்க. பொன்னூசல் படிங்க. ஐயா எத்தனாவது பாட்டுங்க ஐயா? படிங்க. 7வது பாட்டு படிங்க. சிற்றம்பலம். உன்னற்கரியவா? உன்னற்கரிய திரு உத்தர கோசமங்கை, உன்னற்கரிய திரு உத்தர கோசமங்கை, மன்னி பொழிந்திருந்து மாமரையுன் தன் புகழே, பன்னி பணிந்திரஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான், அன்னத்தின் மேலேறி ஆடும் மணிமயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி, பொன்னத்த பூன்முளையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இப்ப நம்ம படிச்சோம் அந்த பாடல தம்மை உள்நோக்கி காணதுதான் உன்னற்கரிய உத்தமன். வாழ்க வாழ்க. பத்மாவதி அம்மா கதை திருக்கதம் அடைய பாட்டு பாடும். விடுமின் திருச்சிற்றம்பலம். வேட்கை நோய் என்னங்கய்யா? பாடுமா. விடுமீன் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை, உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின், அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள், அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள், அணியார் கதவது அடையாமே உடைப்பட்டுருகி போற்றுவோ, புயங்கள் ஆழ்வான் புகழ்கலையே, புயங்கள் ஆழ்வான் புகழ்கலையே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவகதி வளர்ந்தா சிவபுரத்துக்கு போக வேண்டியதானே. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. பரமேஸ்வரி அம்மா வாழ்த்து படிங்க. வாழ்த்து. சிவாய நம ஐயா. ஐயா வாழ்த்து படிக்கணுங்களா ஐயா? வாழ்த்து. மண்ணில் நல்லவன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணின் நல்லகு தோறும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. வாழ்க வாழ்க வாழ்க. வான்முகில் வளாது பெய்க. ஐயா சொல்லுங்கம்மா. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. அடுத்து என்ன பண்ணாங்க ஐயா? நீங்க பாடுறதே பாடிடுங்கம்மா. வாழ்க சொல்லிடுங்க. சரிங்க ஐயா. சரிங்க. வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னர் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி. சிவகதி விளைந்தால மேன்மைகள் சைவ நீதி உலகெல்லாம் விளங்கும். வாழ்க வாழ்க. நன்றி.
நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா, நன்றிங்கம்மா. அன்பர்களுக்கு வணக்கம். இதுகாரும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்துக் கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக நடைபெறும் காலை நிலை திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே நாம் 12 திருமறைகளை பாராயணம் செய்தோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அத்தனை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 9:50க்கு நாயன்மார் புகழ் பாடிய நால்வர் என்ற தலைப்பிலே நாயன்மார் குறித்து பாடும் பாடலுடனும் CKS ஐயாவின் என்ன அலைகளுடன் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அவர் தொண்டை போனதுனால இருக்காருங்க, ஆனா பேச முடியலையாட்டு இருக்கீங்க. பேசுறாரு, பேசுறாருங்க, பேசுறாருங்க, இப்ப பேசுறாரு. ஐயா வாங்கய்யா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றி சாமி. இல்ல உங்களா அந்த சிவகதை விளையாட பாட்டு எல்லாரும் பாட்டாங்க, நீங்க பாட சொல்லாது கூப்பிட்டவங்களா வரல? நீங்க முடியலங்க ஐயா. சிவசிவா இன்னைக்கு சிவகதை விளையாடுறதுக்கான பாட்டை பாடின மென்மையா முழவை செய்தேன்னு எல்லாரும் பாடின அந்த பாட்டை 4ஆம் திரைமுறையில 76வது பத்தி 2வது பாட்டு. இந்த ஒரு பாட்டை பாடினா நாவுக்கரசர் பாடின 3 திருமுறை பாட்டையும் பாடினதா பொண்ணியான்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பாட்டை எல்லாரையும் பாட சொன்னேன். நீங்க வருவீங்கன்னு பார்த்தா உங்களை லைன்ல இல்ல, அதனால கேட்டுட்டுங்க ஐயா, கேட்டுருக்கு, அதால கேட்டுட்டுங்க ஐயா. அதனால இப்ப தொண்டை சரியில்லைன்னா அந்த பாட்டை நம்ம இரவு நிகழ்ச்சியாக சொன்னா நீங்க அந்த பாட்டை பாடி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறீங்க. கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. 4:76 2 நோட் பண்ணி வச்சுக்க. மெய்மையா உழவை செய்து சிவகதை விளைச்சிட்டு, ஏன்னா நீங்க தான் உழவு பண்ணிதான் செய்றீங்க. நாவுக்கரசர் வேளாளர் பணி எப்படி செய்யணும்ன்றாரு. அந்த வேளாளர் பணி எப்படி நமக்கு சிவகதை விளைக்கணும்னு சொன்னாரு. அதனால நீங்க வேளாளர் பணி செய்யணும். நீங்க அந்த பாட்டை பாடி எங்களுக்கு அது வேளாளர் எப்படி பண்ணி நீங்க உழவை கத்து கொடுக்கணும். வாழ்க. கண்டிப்பாங்க ஐயா. சிவசிவா, திருச்சிற்றம்பலம். நன்றி, நன்றி. நடராஜையா, உடம்பு பாத்துக்கோங்க. வாழ்க.